எங்க ராகினி வீட்டுக்கு போறாங்க பசுபதியோட வீட்டுக்கு. வீட்ல அவங்க அப்பா இல்லாதத பார்த்துட்டு அவங்க அம்மா மடியில கிடந்து அழு அழுன்னு அழுகுறாங்க. "என்னைய அஜய் நல்லாவே ஏமாத்துட்டாம்மா. அந்த காவேரி முன்னாடி நான் கேவலமா நிக்கிறேன். இப்படி ஒரு பிச்சைக்காரன போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க அம்மா நல்லா புத்திமதி சொல்றாங்க. "இங்க பாருடி, அவர் வந்து உன் மேல இருக்கிற அன்புல தான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு. இந்த மாதிரிலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்க ராகினி, "என்ன அன்பு மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறேன். நான் போனதே வந்து காவேரியை இப்படி தெருவில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி போனேன். இப்போ அந்த வீட்டில் எனக்கே ஒரு இதுவும் கிடையாத போது, ஒரு சொத்தும் இல்லை, ஒரு உரிமையும் கிடையாத போது, நான் அவளை எப்படி நான் பழிவாங்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க அம்மா, "இங்கே பாருடி, உன் வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி அவளை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, புரியுதா? சரியா? அந்த பையன் வந்து நல்ல பையன் தான். உன் மேலே இருக்கிற அன்பில் தான் அந்த மாதிரி பொய் சொல்லிட்டான். நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா? அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து அவரை பெரிய ஆள் ஆக்கலாம். அந்த மாதிரி அவரை இப்படிலாம் பேசாத." அப்படின்னு சொன்னதுக்கு உடனே இங்கே ராகினி, "இல்லைம்மா, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. எந்தெந்த மாதிரி அவங்க அப்பாவும் அவரை செய்துட்டு இந்த மாதிரி ரீல் சுற்றுனாங்க. அஜய் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அங்கேருந்து வர்ற பசுபதி நம்ம ராகினியை பார்த்துட்டு ஒரே அற விடுறாரு. உள்ளக்க வந்த உடனே இங்கே கண்ணத்தை பிடிச்சிட்டு உட்கார ராகினி. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஏங்க இப்படி நம்ம பொண்ணை அடிச்சிங்க? ஒரு நாள் கூட நீங்கள் அவள் வளர்ந்ததுக்கு அடித்ததே இல்லை. இன்னைக்கு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு?" கேட்க, நான் சொன்னதுக்கு அவள் கேட்டாளா? இந்த மாதிரி 1க்கு 3 தடவை யோசிச்சுக்கிடு, வேணாம் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு எவ்வளவோ நான் சொன்னேன். இந்த நிவின் கல்யாணம் பண்ணிட்டு போகாததுக்கு நான் வேற மாப்பிள்ளை உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேம்மான்னு சொன்னதுக்கு வேணாவே வேணான்னு சொல்லிட்டு சொன்னவ, திடீர்னு ஒரு நாள் ஓடியாந்து இந்த மாதிரி நான் வந்து அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சரி, அதையும் கேட்டுட்டு நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல, இப்போ பாரு அவனை பாரு, இப்படி ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு போய் இப்போ என் பொண்ணை நான் கட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்ல, உடனே இங்கே ராகினியோட அம்மா சொல்கிறாங்க, "அதுக்கு எங்கே இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா? பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது. எப்படியோ ராகினி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இனிமே அவர் தான் இவனோட புருஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு நல்லா சந்தோஷமாக தான் இருப்பா. நம்மக்கிட்ட இல்லாத பணமா நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதாவது வச்சு கொடுத்து அவரை பெரிய ஆள் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னதான் இருந்தாலும் பரம்பரையாக அவர் பணக்காரன் கிடையாதே, அவன் ஒரு பிச்சைக்காரன் தானே. காவேரியை வந்து பழி வாங்கணும்னு நீ போனையே, இப்போ காவேரியை பாரு, எவ்வளோ பெரிய பணக்காரனை கட்டிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை உன்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ பாரு, நீ தான் ஏமாந்து வந்து இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்ல, இங்கே கன்னத்தை பிடிச்சிட்டு நிற்கிற ராகினி உடனே இங்கே பசுபதிட்ட, "அப்பா என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா. என்னால் தானப்பா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். இந்த விஷயம் நம்ம ஊர்க்காரவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? எல்லார் முன்னாடியும் உங்களை நான் அசிங்கப்படுத்திட்டேனேப்பா. இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் உங்களை தானே கேவலமாக நினைப்பாங்க. நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாது. நான் செத்துடுறேன்ப்பா, நான் செத்துடுறேன், நான் இப்பயே செத்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி பேச, உடனே இன்னொரு கன்னத்தில் பசுபதி சடார்னு ஒரு அடியை வைக்க, எங்க ராகினியும் அவங்க அம்மாவும் முழிச்சு போய் நிற்கிறாங்க. "ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணை போட்டு ஏன் அப்படி அடிக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு இங்கே பசுபதியை பார்த்துட்டு ராகினியோட அம்மா கேட்குறாங்க. உடனே இவளை அடிக்காமல் என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறான்னு பார்த்தியா? சாக போகிறாளாம். இவள் செத்ததுக்கப்புறம் அந்த காவேரி இன்னும் சந்தோஷமாக வாழுவா. சாகிறதுக்கா இவளை இப்படி கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தோம்? சரி, நம்ம கஷ்டப்படலை தான், எல்லா வசதியுமே நம்மளுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒத்தையாக ஒரு பொண்ணை பெற்று இவள் அந்த காவேரிக்காக போய் சாகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா சொல்லு? இவள் வாயிலேருந்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை வரலாம்? அதுக்காக தான் அடித்தேன். இனிமேல் சாக போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி இங்கே ராகினியை பார்த்து சொல்ல, "நீ வந்து அஜய் விஷயத்தில் தான் தோற்று போயிட்ட. இப்படி ஒரு புருஷனை கட்டி நீ தோற்று போயிட்ட தான். ஆனால் காவேரி விஷயத்தில் நீ இன்னும் தோக்கலை. உனக்கு இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அவள் விஷயத்தில் நீ தோற்றே போயிடக்கூடாது. அவகிட்ட நீ ஜெயிச்சுட்டு நீ என் முன்னாடி வந்து நில்லு. அதுக்கு தட்டியும் இந்த மாதிரி சாக போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கோலத்தனமாக பண்ணிட்டு இருக்காத. நீ வந்து பசுபதியோட மகங்கிறத மறந்துடாத." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ராகினிகிட்ட சொல்ல, உடனே ராகினியும் கொம்பு சீவி விட்ட மாதிரி, "நீங்கள் வேணா பாருங்கப்பா, அந்த காவேரியை நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் வரும்போது ராகினியை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன்ப்பான்னு" சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு எங்கள் சிங்கப்பெண் மாதிரி கிளம்பி இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே காவேரி வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து சொல்கிறாங்க, "அம்மா, கிச்சனில் இங்கே தண்ணியே வரலம்மா. இங்கே தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் மோட்டரை போட்டு விடுங்கம்மா, என்னாச்சுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு காவேரிட்ட வந்து சொல்ல, இதை நம்ம ராகினி ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வேலை பார்க்குறவரை வந்து மோட்டரை பார்த்துட்டு இங்கே வயர்ல எல்லாம் வந்து ஷாக் அடிக்குது, யாருமே இந்த சுவிட்சை தொடாதீங்கிற மாதிரி ராகினிகிட்ட சொல்லி, "எல்லார்ட்டையும் சொல்லிடுங்கம்மா, யாராவது வந்து இதில் கை வச்சிட போகிறாங்கன்னு" சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் இங்கே ராகினி
சுவிட்சை வந்து மோட்ரு போடுற சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படியும் காவேரிட்ட வந்து வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி மோட்டரை போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. காவேரி வீட்லயும் எப்படியும் தண்ணியும் வராது. அந்த டைமில் இவள வச்சுக்கிறலான்னு சொல்லிட்டு, இவ வந்து சுவிட்சில கை வச்சா கண்டிப்பா ஷாக் அடிக்கும். இவ ஒரேடியா தொலைஞ்சு போகட்டும்னு இப்படி கேவலமா யோசிச்சு, இவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் இருந்துடுறாங்க. இங்க வர்ற அம்மா, "இங்க பாருங்க தண்ணியே வரமாட்டுது. கொஞ்சம் போட்டு விடுங்கம்மான்னு" சொல்லிட்டு சொல்ல, "இருங்கக்கா நான் போட்டு விடுறேன்னு" சொல்லிட்டு இங்க காவேரி வெளிய வர்றாங்க. மோட்ரு சுவிட்சில கரெக்ட்டா கை வைக்கிற டைமில் நம்ம தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்துட்டு, "என்னம்மா காவேரி என்ன பண்ணிகிட்ருக்கன்னு" சொல்லிட்டு கேட்க, தாத்தா இது வந்து இந்த தண்ணி வரலையாம் தாத்தா, அதான் தாத்தா சுவிட்சை போடலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, "இரும்மா நான் தான் இருக்கேன்ல நான் போட்டு விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து சுவிட்சில் கையை வைக்க அப்படியே ஷாக் அடிச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இங்கே கீழே விழுக, இங்கே காவேரி கொஞ்ச தூரம் நடந்து போனவங்க திரும்பி பார்த்துட்டு ஓடியாந்து தாத்தாவை தூக்கி மடியில் வச்சுட்டு பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டியை கத்துறாங்க. இங்கே எல்லாத்தையும் ஓரமாக நின்று ராகினி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, ச்சே நம்ம குறி வச்சது இந்த காவேரிக்கா குறி வச்சோம், இந்த மாதிரி நடந்துடுச்சு, தாத்தா விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல விஜயும் இல்லை, பாட்டி மட்டும் வேகமாக ஓடிடுறாங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு, ஏங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கத்த, இங்கே தாத்தா எந்திரிக்கிற மாதிரி தெரில, செம மயக்க நிலையில தான் இருக்கிறாரு. எல்லாரும் கத்துற சவுண்டு கேட்டுட்டு இங்க விஜய் வந்து எதார்ச்சியா ஓடி வந்து பார்க்குறாரு. இங்க தாத்தா வந்து காவேரி மடியில விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு, "தாத்தா என்னாச்சு உங்களுக்கு தாத்தா? எந்திரிங்க தாத்தா, எந்திரிங்க தாத்தான்னு" சொல்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண ஆம்புலன்ஸ் வந்து தாத்தாவை ஏத்திட்டு போகுது. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தாத்தாவுமே சேர்த்துருக்காங்க. டாக்டர் வந்து ரொம்ப சிவியர் கிடையாது, கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு, ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தாத்தாவுக்கு பண்ணிட்டு இங்க வெளிய வர்றாங்க. உடனே இங்க விஜய் வந்து டாக்டரோட கையை பிடிச்சி, "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்" அப்படின்னு சொல்ல, கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்ததுனால தான் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடிஞ்சுச்சு. சரி ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து சரி பண்ண மாட்டீங்களா, இதுவே வந்து உயிருக்கு ஆபத்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ படித்தவங்களே இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் திட்ட, இங்கே விஜய் வந்து யோசிக்கிறாரு, எப்படி தாத்தா வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்துருப்பாரு, எதுக்காக இப்படி ஆச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்க, இங்கே காவேரியை பார்க்குறாரு. காவேரிட்ட போய் கேட்குறாரு, "ஏய் காவேரி இந்த மாதிரி ஷாக் அடிக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா உன்கிட்டன்னு" கேட்க, இங்கே காவேரி உடனே, "இல்லையேங்க யாருமே சொல்லலை, இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறது எனக்குமே தெரியாது, தாத்தாக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா தாத்தாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சுவிட்சை போட்டிருக்கவே மாட்டார் இல்லையா" அப்படின்னு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் பக்கத்தில் நிற்கிற ராகினியை பார்க்க, ராகினி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. உடனே இங்கே விஜய் ராகினிகிட்ட போய், "ஆமாம் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்லை தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சுல, அதனால தான் நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க பண்ணுற பொய்யை வந்து காவேரியாலையும் விஜயாலையும் நம்பவே முடியல. பாட்டி ஒரு பக்கம் நின்றுட்டு தாத்தாவை எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலான்னு கேட்டுட்ருக்க, தாத்தாவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனால் மயக்கத்தில் இருக்காங்க பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பாட்டியை சமாதானப்படுத்த, இங்கே வந்து அப்படியே பதட்டமாகவே இருக்கிற ராகினியை கவனிக்கிறாரு. இதில் ஏதோ நடந்திருக்கு, கண்டிப்பாக அந்த வயர்மேன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அந்த வயர்மேன்கிட்ட பேசினா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வயர்மேனுக்கு கால் பண்ணுறாரு. "ஏங்க நான் இங்கே விஜய் பேசுகிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கே வீடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஞாபகம் இருக்குது சார், சார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, வயர்லாம் யாரும் தொடாதீங்க சரிங்களா, நான் ஈவினிங் வந்து வேலை பார்த்துறேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாரு. "ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட, அதை இப்போ சொல்கிறீங்க, இப்படி எங்கள் தாத்தாவுக்கு ஷாக் அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் கால் பண்ணேன், எதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படி இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு இல்லையா, எதுக்காக உங்களேன்னா நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக வைக்கணும் தானே, இந்த மாதிரி ஷாக் அடிக்குங்கிறத இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, அதில் கை வச்சு இப்போ யாராவது இறந்துருந்தா என்னங்க பண்ணியிருப்பீங்கன்னு" கேட்க, "என்ன சார் சொல்கிறீங்க, நான் தான் காலையிலேயே உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேனே, இந்த மாதிரி யாருமே சுவிட்சை போடாதீங்க, இது வந்து ஷாக் அடிக்குது, அதனால் யாருமே தொடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், அதுக்குள்ளாவே இப்படி தாத்தா வச்சுட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ எப்படி சார் இருக்கார், அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே" அப்படின்னு கேட்க, உடனே இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. "எனது எங்கள் வீட்டில் உள்ள பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா, எத்தனை மணிக்கு சொன்னீங்க" அப்படின்னு கேட்க, இவர் சொல்கிற டைமு கரெக்டாக நம்ம தாத்தா
வந்து இவர் சொல்கிற டைமுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி ஷாக் அடித்ததே விஜய்க்கு தெரியுது. அப்போ கண்டிப்பாக யார்கிட்டயோ வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் இவர் போயிருக்காரு. ஆனால் வீட்டில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி எதையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்காங்க. சரி நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிற மருமக ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட தான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமகள்கிட்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல யாருன்னு கரெக்டாகவே தெரியலை. மருமகன் சொன்னோன்னே விஜய்க்கு தோணிருச்சு. அப்போ காவேரிகிட்ட தான் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ஃபோனை வைங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவர் வேகமா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற காவேரியை பார்க்குறாரு. உடனே காவேரிகிட்ட ஓடி போய் காவேரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து திட்ட உடனே இங்கே காவேரி என்னங்க சொல்கிறீங்க ஏன் என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பாஸ் எதுக்காக அப்படி திட்டுறீங்கன்னு கேட்க ஓ ஓ அந்த ஷாக் அடித்தது எனக்கு அடிச்சிருந்தா கூட நீங்கள் இது பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்நேரம் சுவிட்சை நான் போடுறதா தான் இருந்துச்சு. இந்நேரம் எனக்கு அடிச்சிருந்தா கூட நான் ஒரேடியாக போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்காகலாம் நான் உன்னைய திட்டலை. இந்த மாதிரி வயர்மேன் கால் பண்ணி உன்கிட்ட சொல்லியிருக்கார்ல இந்த மாதிரி எல்லாட்டையும் வீட்டில் சொல்லிடுங்க யாராவது வந்து கை வச்சிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியுமே நீ வந்து இப்படி கேட்காம யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்க. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நானாவது எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன்ல யார்கிட்டையுமே சொல்லாமல் சொல்லிட்டு இருந்திருக்க. இப்போ தாத்தா வந்து அதில் கை வச்சு தானே இப்படி ஆயிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையான்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி முழிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருந்த ராகினி அப்பாடா எப்படியோ நம்ம தப்பிச்சோம். இந்த மாதிரி அந்த வயர்மேனு நம்ம பேரை சொல்லலை போல் நம்ம பேர் தான் அவருக்கு தெரியாது அதனால் பொதுவாக சொல்லிட்டார் போல் அதோட தான் இப்போ காவேரி மாட்டிக்கிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினி மனசுக்குள்ள சந்தோஷப்பட இதுவும் நல்லது தான். எல்லா கோவமும் இந்த காவேரி மேலே காட்டட்டும் இந்த விஜய். நம்ம பாட்டுக்கு வாயவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக போய் நிற்க உடனே எங்கள் காவேரி என்னங்க சொல்கிறீங்க யாருமே என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை. வயர்மேன்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல அவர்கிட்ட இப்போ தான் நான் ஃபோன் அடித்து பேசினேன். அவர் தான் சொன்னார் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு வந்தேனே அப்புறம் எதுக்கு அவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காலையிலேருந்து அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்கன்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் நம்பாமல் இல்லை உங்ககிட்ட தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. அவர் என்னன்னு சொன்னார் உங்ககிட்ட திரும்ப சொல்லுங்கன்னு சொல்ல உங்கள் வீட்டில் உள்ள மருமகள்கிட்ட தான் சொன்னேன்னு சொன்னார். மருமகள்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ராகினியை பார்க்க ராகினி திருட்டு மொழி முழிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வேமா போய் ராகினிகிட்ட போய் கேட்குறாங்க. ராகினி இந்த வேலை உன்னோட தானே அவர் சொன்னதை வீட்டில் சொல்லாதது நீ தானே அவர் வயர்மேனு சொன்னது உன்கிட்ட தானே அப்படின்னு கேட்க என்னைய சொல்லிட்டு இருக்க ஆகுனா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல இங்கே வெளியே இருந்து வர டாக்டர் ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிட்டலா இல்லை வேற எதுவுமா எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இப்போ பேசாமல் இருக்கிறீங்களா இல்லையா இப்போ யாருக்கிட்ட வந்து வயர்மேன் சொன்னாருங்கிறதா பிரச்சனை இப்போ தாத்தா சரியாகி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜயுமே ராகினியே பார்க்க ராகினி வந்து நல்லபடியாக நம்ம தப்பிச்சோம் எப்படியோ காவேரி நல்லாவே திட்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் விஜயோட பார்வை ராகினி மேலேயே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பொய் சொன்னது இவ தான் இவகிட்ட தான் வயர்மேன் சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ காவேரிகிட்ட சொல்லவே இல்லை. காவேரிகிட்ட சொல்லியிருந்தா அந்த மாதிரி பிரச்சனையிலெல்லாம் அவள் அலட்சியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக சுவிட்சை போய் அவள் போட்டிருக்கையும் வாய்ப்பே இல்லை. அப்போ சொன்னது இவகிட்ட தான் சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு. உடனே இங்கே ராகினியை கடக்கனால் பார்க்குறாரு. ராகினி நல்ல வேளை தப்பிச்சோன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறத பார்த்துட்டு இங்கே மறுபடியும் விஜய் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போக இங்கே ராகினிக்கு ஒரு டவுட் ஆகுது. இவர் எதுக்கு திரும்ப வெளியே போகிறாரு. அப்போ அந்த வயர்மேன் திரும்ப பேச போகிறாரா அச்சோ நம்ம தான் வந்து நம்மக்கிட்ட தான் அந்த வயர்மேன் சொன்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை தொலைச்சி கட்டிடுவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி நினைக்கிறாங்க. உடனே இதை அப்பாவுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நைஸாக வெளியே போய் பசுபதிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல இங்கே வயர்மேன் தான் ஒரு பிரச்சனை. வயர்மேன் மட்டும் இந்த பொண்ணுகிட்ட தான் நான் வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு என்னை ஆளை காமிச்சிட்டாருன்னு வைங்களேன் அவ்வளோதான்ப்பா இப்போ என்னப்பா செய்யன்னு சொல்ல அந்த வயர்மேனோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரோட வீட்டு அட்ரஸையும் இங்கே ராகினி கொடுக்க பக்கத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சொல்லிடுறாங்க. உடனே இவரும் கேட்டுட்டு அந்த தெருவுக்கு யார் வயர்மேனோ அவங்க வீடை கேட்டு இங்கே பசுபதி போயிடுறாரு.
இங்க விஜய் ஒரு பக்கம் காவேரிட்டயும் நல்லா விசாரிச்சுட்டு, இங்க வயர்மேனுக்கு கால் பண்ணேன். "ஹலோ, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி யார்ட்ட நீங்க சொன்னீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா எங்க வீட்ல 2 மருமகள்க இருக்காங்க. அதனால நீங்க யார்ட்ட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல கரெக்ட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க அந்த வயர்மேனும், "நான் யார்ட்ட சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள என்னால அடையாளம் காட்ட முடியும். நான் வேணா எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க விஜயும் ஓகேன்னு சொல்லிட்டு அட்ரஸை குடுத்துடுறாங்க. இங்க உடனே வந்து நிக்கிறேன். வயர்மேன பார்த்துட்டு, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இப்ப ஐயாக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, "பரவால்ல. ஆனா மயக்கத்துல தான் இருக்காரு தாத்தா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல முழிச்சிருவாருன்னு" சொல்லிட்டு விஜய் சொல்ல, இங்க ராகினியும், காவேரியும் 2 பேருமே நின்னுட்டுருக்காங்க. 2 பேரையும் பார்த்துட்டு இந்த வயர்மேன், "நான் தான் சொல்லிட்டு போனேன்லம்மா, இந்த மாதிரி ஷாக் அடிக்கும். யாருமே தொடாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி தம்பிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க? தாத்தாட்டயும் சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயர்மேன் காவேரிய பார்த்து கேட்டுர்றாங்க. காவேரி உடனே, "என்னது? என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? அண்ணா என்ன சொல்றீங்க நீங்க? என்கிட்ட எப்ப சொன்னீங்க? உங்கள நான் பார்க்கவே இல்ல. உங்கள இப்ப தான் நான் பார்க்கவே செய்றேன். என்கிட்ட நீங்க சொல்லல. வேற யார்ட்டயாவது சொன்னீங்களா? மறந்துட்டு என்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்களான்னு" கேட்க, "என்ன மறந்துட்டு சொல்றேனா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட தானே நான் சொன்னேன். இந்த மாதிரி யாரையும் தொட விட்றாதீங்கன்னு நான் உங்ககிட்ட தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, உடனே விஜய், பாட்டி எல்லாரும் பார்த்துட்டு திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து, "ஏம்மா காவேரி, இப்ப நீ பண்ண கவனக்குறைவுனால தாத்தாவ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேம்மா. எதுக்கெடுத்தாலும் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அவர் உயிருக்கு நீயே இப்படி யமனா இருந்திருக்க பார்த்துருக்கியே. யாரு கும்பிட்ட தெய்வமோ, நல்ல வேளை தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு காவேரி, "இல்ல பாட்டி, இவரு என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது? நான் தான் சொல்றேன்ல, இவரு என்கிட்ட எதுவுமே சொல்லல. இந்த மாரி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு நான் ஷாக் அடிக்கும்னு தெரிஞ்சுட்டு மோட்ரு போட போவேனா? ஏன் அத யாருமே யோசிக்கிற மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா பாட்டி, "போ காவேரி, உன்னைய நான் எப்படியோ நெனச்சிருந்தேன்னு" ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க விஜய் வந்து இங்க ராகினிய பார்த்தா, ராகினி வந்து வாய்க்குள்ளேயே சிரிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேள தாத்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்புறம் அதையே நெனச்சுட்டு இவரோட உயிர் நம்மளால போயிடுச்சுன்னு வேற நெனச்சுட்டு இருந்திருப்போம்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு இருக்காங்க. இங்க விஜய் ராகினியும் பார்த்துட்டு, கண்டிப்பா காவேரி மறக்க வாய்ப்பே இல்ல. அதே மாரி மறந்திருந்தா கூட அவ போய் மோட்டர் போட போயிருக்கவே மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. இங்க ஆனா இந்த வயர்மேன் எதுக்காக இந்த மாரி பொய் சொல்றான்னு எனக்கு புரியலையே. எதுக்காக ராகினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துட்டே இருக்கா. "சரி நீங்க போங்க. அதான் அவருக்கு எதுவும் ஆகலையே. சரி நீங்க கிளம்புங்க. யாரோ தான் அப்படி மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, சரி தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியே கிளம்பி போக, இங்க விஜய் 2 பேரையும் பார்த்துட்டு, நான் போய் மெடிக்கல்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மருந்து எல்லாம் வாங்குறதுக்காக சிட்டையை கொண்டுட்டு வெளியே போக, எங்க விஜய் வந்து போறத பார்த்துட்டு காவேரியுமே பின்னாடியே வந்து சொல்றாங்க, "ஏங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இவரை நான் இப்பதாங்க பார்க்குறேன். இவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க" அப்படின்னு சொல்ல, "இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ இப்போ கொஞ்சம் அமைதியா இரு. நீ இந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு" சொல்லிட்டு எங்கள் வயர்மேனை ஃபாலோ பண்ணி போக, இங்கே கார் எடுத்துகிட்டு இவரும் வயர்மேன் பின்னாடியே போகிறாங்க. இவர் பைக்கில் போகிறவர் நேராக போய் இங்கே பசுபதி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிற இடத்துக்கு இங்கே போக, யாருக்கிட்டேயும் இறங்கி போய் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பசுபதியுமே இடத்துக்கு வந்துடுறாங்க. "நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூட்கேஸ்லேருந்து பணத்தை எடுத்து அவனுக்கு ஒரு 3 கட்டு எடுத்து இங்கே கொடுக்குறத இங்கே விஜய் பார்த்துட்டு கார்லேருந்து இறங்குறாரு. மெதுவாக இறங்கி போய், "சபாஸ், சூப்பர், இப்படி தான் இருக்கணும். நான் கூட நினச்சேன் இந்த காவேரி தான் வந்து மறந்துட்டா போல, விளையாட்டுத்தனமாக இருந்துட்டா போலன்னு. நீ நடித்த பெர்ஃபார்மன்ஸில் நான் அப்படி மறந்துட்டேன்யா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயர்மேனை பார்த்து சொல்ல, இங்கே பசுபதி திருட்டு மொழி முழிச்சிட்டு நிற்க, "உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பழிய தூக்கி போடுறதுக்கு தான் இந்த காசு கொடுக்குறியா பசுபதி? சூப்பர். இந்த அளவுக்கு சில்லித்தனமா நீ நடந்துக்கிருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, அப்போ சொன்னது வந்து ராகினிட்ட தான் சொல்லியிருக்காரு இவரு. இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் தொடாதீங்கன்னு உன் பொண்ணுட்ட சொன்னத இவ வந்து யாருக்கிட்டயுமே சொல்லாம காவேரிய வேணுக்குன்னே இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட அனுப்பி வச்சு அவள சாகடிக்கலான்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க. அதானே? கரெக்ட்டு தானே நான் சொல்றது? உங்களோட பிளான் எடுபடாம எங்க தாத்தா ஏதோ வந்து சாமி மாதிரி வந்து காவேரிய காப்பாத்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு இந்த வயர்மேனும் துணையா இருந்திருக்காரு. அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்கிட்டயே வயர்மேன வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாரு இங்க விஜய். "இப்போ மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்கல. நீ இவர்ட்ட பணம் வாங்குன பார்த்தியா? அப்பயே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த ப்ரூஃபை வச்சு உன்னைய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் திரும்ப, இங்க அந்த வயர்மேன் வந்து எவ்வளவோ நம்ம விஜய் காலில் விழுந்து, ப்ளீஸ் இப்படி பண்ணிடாதீங்க. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க.
அதில் 2 பேரும் பொம்பளை பசங்க. இந்த வேலையை வச்சு தான் நான் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கேன். நான் என்னமோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்ச இங்கே விஜய் திரும்பி பலார்னு கன்னத்திலே ஒரு அடி கொடுக்குறாங்க அந்த வயர்மேனுக்கு. எவ்வளோ திமிரு உனக்கு! எங்கள் தாத்தாக்கு எப்படியோ இப்போ சரியாயிடுச்சு. ஒருவேளை அவர் உயிருக்கே ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கிறது? நீ சொன்னதை எங்கள் தாத்தாட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. இப்படி கேடுகட்ட இவள்கிட்ட எல்லாம் போய் சொல்லி இவனே இப்படி ஒரு கிரிமினலாக இருக்கான். அவளுக்கு உயிர்னா என்னன்னு தெரியுமா? உயிரோட மதிப்பு அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி காவேரி மேலே பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டியல்ல, உங்கள் 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பசுபதிட்டையும் சவால் விட்டுட்டு இவர் நேரடியாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பசுபதி மேலேயும் அந்த வயர்மேன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. ராகினி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக இங்கே ராகினியை பார்த்துட்டு, வயர்மேனை நீ முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படித்தானே ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் அப்பனுக்கும் வந்து அவனை தெரியாது என்ன அப்படித்தானேன்னு சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரியும், இந்த தெருவில் உள்ள வயர்மேன் அவருக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, இங்கே அந்த ஃபோட்டோவை காமிச்சு பாட்டிட்ட, பார்த்தீங்களா பாட்டி, வயர்மேன் அவங்க அப்பாவுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் இவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி இந்த வயர்மேனுக்கு கொடுக்குற அளவுக்கு வயர்மேனும் உங்கள் அப்பாவும் அவ்வளோ க்ளோஸு. 2 பேரும் வந்து பாலியல் சகோதரர்கள். இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா படித்தவங்க போல். அதனால தான் இவ்வளோ பணத்தை தூக்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன ராகினி அப்படின்னு சொல்ல, இங்கே அப்படியே முழிச்சு போய் நிற்கிற ராகினி அப்படியே நம்ம காவேரியை பார்க்க, காவேரி உடனே நான் சொல்லலை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக இவளாக தான் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இந்தளவுக்கு உயிர் விஷயத்தில் இப்படி விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. பாட்டி என்னையை நீங்கள் திட்டினீங்களே, நான் சொல்லலை, இந்த வயர்மேன் என்கிட்ட பேசவே இல்லை, இந்த மாதிரி ஷாக் அடிக்கும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் கூட இவ நடித்த பெர்ஃபார்மன்ஸில் மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி காவேரி தான் வந்து மறந்து பண்ணிட்டாளோன்னு நினச்சிட்டேன் பாட்டி. ஆனால் காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை. அந்த வயர்மேன் சொன்னது ராகினிகிட்ட தான். ராகினிகிட்ட விலாவரியாக அந்த சுவிட்சை யாரும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு போயும் நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கா இந்த கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே ராகினி விஜய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே உடனே உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியது கிடக்கு, நீலாம் ஒரு பொண்ணா, உன்னைய பார்த்தாலே வந்து ஆத்திரமா வருது. இப்போ தாத்தாவுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? உன் மேலே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இங்கே அஜய் ஓடியாந்து அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, அவள் விளையாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டா, சொல்லாமல் மறந்துட்டா போல. சரி இவ சொல்லாமல் மறந்துட்டா, ஆனால் அந்த வாட்ச்மேனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து காவேரி மேலே பழிய தூக்கி போட சொன்னது யார்? உன் பொண்டாட்டி சொன்னதுனால தானே அவங்க அப்பன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து போலீஸ் வருது. போலீஸ் வந்த உடனே விஜய் இதில் யார் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையை காமிக்க, உடனே ராகினி ஐயோ என்னை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை போலீஸ் ஒன்று வர்றவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இந்த ராகினி அஜய் என்னை காப்பாற்றுங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, உன் பொண்டாட்டிக்கு ஜெயிலுக்கு போய் களி திண்டா தான் வந்து புத்தியே வரும். இந்நேரம் தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன செஞ்சுருக்க முடியும்? அதனால தான் உன் பொண்டாட்டியை இப்படி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ மட்டும் இல்லை, அவங்க அப்பனையும் அந்த வாட்ச்மேனையும் சேர்த்து தான். கொஞ்ச நாளைக்கு போய் ஸ்டேஷனுக்குள்ள இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, இங்கே அஜய் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவளை எதுவும் பண்ண சொல்லிடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணான்னு சொல்ல, இங்கே காவேரி நல்ல காரியம் பண்ணீங்க விஜய், அப்போ தான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் பாட்டியுமே வந்து அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அஜய் மட்டும் விஜய் பின்னாடியே போய் அலைஞ்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ்ண்ணா எப்படியாவது இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கண்ணா, அவள் அந்த கொசுக்கடியிலலாம் இருக்க முடியாதுண்ணான்னு சொல்ல, உனக்கு கொசுக்கடி தான் பெருசாக தெரியுது, இந்நேரம் தாத்தா உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இவள் போய் ஒரு நாள் இருந்துட்டு வரட்டும், நான் அடுத்த நாள் வேணா ஸ்டேஷனில் சொல்லி அவளை வெளியே விட சொல்கிறேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக விஜய் சொல்லிடுறாரு. ராகினிக்கு வந்து இது தேவை தான். இன்னும் ராகினி வந்து விஜய்க்குனால என்னென்ன வாங்கி கட்டிக்கிற போகிறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்தா பார்ப்போமே.